நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் இதுவரை வரலாற்று பதிவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியை ஆண்ட அடிமைகள் வம்சத்தில் கெய்கு பாத் என்கின்ற ஒரு மன்னன், ஒரு பாதுஷா, மது, மங்கை, மணி, மகுடம் என்று மதுவோடும் மங்கைகளோடும் கும்மாளமடித்து அந்த அடிமைகள் வம்சமே சிதறி போகின்ற அளவிற்கு எப்படி மயக்கத்தில் இருந்தார், எப்படி மது மயக்கத்தில் இருந்தார், எப்படி பெண்களோடு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார், அரண்மனையில் எப்படி ஆரணங்குகளை வைத்து ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் இருந்தார், அவருடைய முடிவு எப்படி கோரமாக இருந்தது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம். டெல்லியில் 40 ஆண்டுகள் அடிமைகள் வம்சத்தை நிர்வாகம் செய்து அந்த ஆட்சியை அரியணையில் மிகவும் கம்பீரமாக அமர வைத்து ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்த பல்பன் இறந்த அடுத்த நிமிடம் அங்கே அரசியல் சதி அரங்கேறியது. பல்பனுடைய கடைசி ஆசை, மன்னனாக மகுடம் தரிக்க வேண்டியவன் குஸ்ரு கான் என்கின்ற அவருடைய பேரன். ஆனால் பல்பன் மறைந்த அடுத்த நிமிடம் திட்டமிட்டு சதி செய்து பல்பனால் வளர்க்கப்பட்ட அவருடைய இன்னொரு பேரன் கெய்கு பாத் என்பவரை கொண்டு வந்து அவசரமாக டெல்லி பாதுஷாவாக முடிசூட்டினார்கள். கெய்கு பாத் பல்பன் இருக்கின்ற வரை பல்பனுடைய கட்டுப்பாட்டிலே வளர்ந்தார். அவருக்கு படிப்பு, ஒழுக்கம் இதை மட்டுமே போதித்தார்கள். டியூஷன் படிப்பு என்று போதித்து அவரை ஒரு அறிவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார் பல்பன். அதை போலவே கெய்கு பாத்தை வளர்த்தார். ஆனால் பல்பன் மறைந்த அடுத்த நிமிடம் கெய்கு பாத் புத்தகங்களை தூக்கி எறிந்தார். புத்தகங்களுக்கு பதிலாக பெண்களோடு கும்மாளம் அடிக்க ஆரம்பித்தார். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மது வகைகளையும் ருசித்தார். அவருக்கு தேவை மது, போதை, கோதைகளோடு கும்மாளம் அடிக்கின்ற ஆசை. அவருக்கு தேவை அந்த புறத்திலே பெண்கள், அழகிய தேவதைகள் அவருக்கு தேவையாக இருந்தது. இதை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு விஷ பாம்பு நிஜாமுதீன் அமைச்சராக இருந்து கொண்டு கெய்கு பாத்தை ஆட்டி படைத்தான். கெய்கு பாத்தை ஆட்டி படைத்தது மட்டுமல்ல, அரண்மனையை முழுவதும் அந்த புறத்தில் அழகிகளை கொண்டு வந்து குவித்தான். ஒரு அழகியல் அணிவகுப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தார் நிஜாமுதீன். அந்த அழகிகளை பார்த்து மெய்மறைந்து மது, மங்கை, அழகிகள் என்று ஆட்டம் போட்டுக் கொண்டே இருந்தார் கெய்கு பாத். என்ன நடந்தது? நிஜாமுதீன் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டார். கெய்கு பாத் அந்த புறத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். நிஜாமுதீன் டெல்லியில் ஆட்டம் போட ஆரம்பித்தார். டெல்லிக்கு போய் தங்கிய நிஜாமுதீன் உண்மையிலேயே அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரரான குஸ்ரு கானை கெய்கு பாத் அழைக்கிறார் என்று சொல்லி டெல்லிக்கு வரவழைத்தார். குஸ்ரு கான் டெல்லிக்கு வருகின்ற வழியிலேயே ஆட்களை வைத்து குஸ்ரு கானை தீர்த்து கட்டினார் நிஜாமுதீன். பல்பனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள், பல்பனுக்கு விசுவாசமாக இருந்த பிரபுக்களை எல்லாம் தேடி ஆட்களை வைத்து நிஜாமுதீன் கொலை செய்தார். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் நிஜாமுதீன் என்று தெரியாமலேயே மறைத்தார். நிஜாமுதீனை உண்மையிலேயே ஒரு நல்ல அமைச்சர் என்று அன்றைக்கு மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து ஆவேசப்பட்ட கெய்கு பாத்துடைய தந்தை புக்ரா கான், இவர் மறைந்த பல்பனுடைய மகன், கெய்கு பாத்துடைய தந்தை, அவர் பார்த்துவிட்டு கெய்கு பாத்தை வந்து பார்த்தார். கெய்கு பாத் மது, மங்கை என்று ஆடிக்கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து வருத்தப்பட்டு கெய்கு பாத்தை அழைத்து அவருக்கு அறிவுரை சொன்னார். ஒரு மன்னன் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மன்னன், ஒரு சுல்தான், ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் உன்னுடைய கையிலே இருக்கிறது. உன்னுடைய சொந்த ஆசைகள், உன்னுடைய சொந்த அபிலாசைகளை விட்டுவிட்டு நீ அரச சபையை அற்புதமாக நடத்து, மன்னன் செய்ய வேண்டிய கடமையை செய் என்று அவருக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அவருடைய தந்தை சென்று விட்டார். மிகவும் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஆனால் அவர் தந்தை சென்ற அடுத்த நிமிடம் திருந்தி வாழலாம் என்று குதிரையில் கெய்கு பாத் வந்து கொண்டிருந்த பொழுது நிஜாமுதீன் அனுப்பிய ஒரு பேரழகி பாரசீக குதிரையில் அமர்ந்து கொண்டு கெய்கு பாத்திற்கு எதிராக நின்று வழிமறித்தாள். அடுத்த நிமிடம் கெய்கு பாத்துடைய அத்தனை எண்ணங்களும் சிதறி போய்
அந்த அழகியோடு சல்லாபத்தை ஆரம்பித்தார். அந்த அழகியோடு அங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து தங்கிவிட்டார். அதற்கு பிறகு அந்த அழகியும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கெய்குபாத் வந்த பொழுது குறுக்கிட்ட நிஜாமுதீனை பார்த்து, வரும் வழியில் இந்த அழகி என்று அவன் வாயை எடுப்பதற்குள்ளாகவே அரண்மனையின் அந்த புறத்தின் கதவுகளை திறந்தால் அங்கே எண்ணிக்கையில் அடங்கா பேர் அழகிகளின் அணிவகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தான். மீண்டும் கெய்குபாத் அரண்மனையில் இருந்த அழகிகளோடு ஆட்டம் போட தொடங்கினான். கும்மாளம் தொடர்ந்தது, குடியும் தொடர்ந்தது, கூத்தும் தொடர்ந்தது, ஆட்டமும் தொடர்ந்தது. முடிவில் கெய்குபாத்தினுடைய உடல் ஆட்டம் கண்டு போனது. அவரை சொல்ல முடியாத வியாதி பீடித்துக் கொண்டது. தொழுநோயால் பாதிக்க ஆரம்பித்தார். தொழுநோய் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு மது மங்கை என்று ஆட்டம் போட்ட கெய்குபாத் குடிப்பதற்கு, நீர் கேட்பதற்கு கூட உடலிலே வலிமை இல்லாமல், பேசுவதற்கு கூட சக்தி இல்லாமல் தடுமாறிக்கொண்டு அரண்மனையில் முடங்கி போய் கிடந்தார். கெய்குபாத் அரண்மனையில் முடங்கி போய் கிடக்கிறார். நிஜாமுதீன் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து கொண்ட ஆப்கானிஸ்தானத்தைச் சேர்ந்த கில்ஜி பிரபுக்களும் முஸ்லிம் பிரபுக்களும் அவர்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். இதில் கில்ஜி பிரபுக்களின் கை ஓங்கியது. கில்ஜி பிரபுக்கள் ஒரு பெரும் படையுடன் ஜலாலுதீன் பிரேஸ் ஷா என்பவருடைய தலைமையில் அரண்மனையை நோக்கி பெரும் படையுடன் வந்தார்கள். கெய்குபாத் உடலில் எந்த வலிமையும் இல்லாமல் தடுமாறி படித்துக் கொண்டிருந்ததை பார்த்து அந்த கில்ஜி பிரபுக்களின் வீரன் ஒருவன் கெய்குபாத்தை இழுத்து கீழே போட்டான். கீழே போட்டுவிட்டு கேட்டான், என்னை பார்த்தால் யார் என்று தெரிகிறதா? எந்த குற்றமும் செய்யாத என்னுடைய தந்தையை நிஜாமுதீன் என்கின்ற அந்த அமைச்சருடைய பேச்சை கேட்டு கொன்று குவித்தாயே, அவருடைய மகன்தான் நான் என்று சொல்லிவிட்டு கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் கெய்குபாத்தை காலால் எட்டி உதைத்தே கொன்று விட்டான். அப்படி இறந்த கெய்குபாத்தை ஒரு துணியிலே சுற்றி அரண்மனை உப்பரிகையின் வழியாக கங்கை நதியிலே வீசி எறிந்தார்கள். இப்படிப்பட்ட அவலமான முடிவை கெய்குபாத் சந்தித்தார். அதற்கு பிறகு அரியணை ஏறிய ஜலாலுதீன் பிரேஸ் ஷா மிகவும் மென்மையாக ஆட்சி நடத்த ஆரம்பித்தார். ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய அரக்க குணம் இல்லை, மிகவும் மென்மையான இதயம் படைத்தவராக இருந்தார். அவரை எதிர்த்து சண்டையிட்ட எதிரி நாட்டு தளபதிகளை கைது செய்து ஜலாலுதீன் பிரேஸ் ஷாவுடைய தளபதிகள் அழைத்து வந்த பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து, அவர்களுக்கு புத்திமதி சொல்லி, அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை மரியாதையோடு அனுப்பி வைத்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜலாலுதீன் பிரேஸ் ஷா ஒரு மத போதகரை, ஒரு சித்தரை ஜலாலுதீன் பிரேஸ் ஷாவை அவதூறாக திட்டிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை யானைகளை வைத்து மிதிக்க சொல்லி மரண தண்டனை நிறைவேற்றினார். அவரை மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அன்று ஒரு மிகப்பெரிய மின்னல் தோன்றி இடி இடித்து பெரும் மழை வந்தது. அதற்கு பிறகு ஓராண்டுகள் மழை இல்லாமல் டெல்லியே பஞ்சத்தில் வாடியது. பலர் உயிரிழந்தார்கள். இதற்கு காரணமெல்லாம் அந்த மத குரு கொடுத்த சாபம் என்று அன்றைக்கு டெல்லியிலே மக்கள் பேசிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஜலாலுதீனுக்கும் ஒரு ஆபத்து வந்தது. அது என்ன ஆபத்து என்பதை ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜி வழியாக எப்படி வந்தது என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு அத்தியாயத்தில் பேசியிருக்கிறோம். இனி அடுத்து அலாவுதீன் கில்ஜி டெல்லி அரியணையில் எப்படி அமர்ந்தார், அவரை எப்படி கொன்றார்கள், மாலிக் கபூர் என்கின்ற ஒரு அரவாணி எப்படி அந்த அடிமைகள் வம்சத்தை அபகரித்தார், மாலிக் கபூர் தென்னிந்தியா வரை எப்படி படையெடுத்து வந்தான், எப்படி சூறையாடினான், மதுரையுடைய மீனாட்சி அம்மன் கோவிலை எப்படி சூறையாடினான், சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் பிரச்சனை வந்த பொழுது இடையிலே புகுந்து மதுரையை எப்படி கொள்ளையடித்தான், தென்னிந்தியாவை எப்படி சூறையாடினான் என்பதை பற்றியெல்லாம் இனி இன்னொரு காணொலியில் இன்னொரு பதிவில் காண்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.